கைஸ், சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக 1600 வேக்கன்சிஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் மெரிட் மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. SECL அதாச்சும் சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிட்டட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து மொத்தமாக 1600 வேக்கன்சி கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் இந்த பிடிஎஃப்லேயே வந்து கடைசியில் தெளிவாகவே வந்து விஷுவலைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31 மார்ச் வரைக்கும் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர் 3 இயர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸோ சயின்ஸோ இல்லைனா வந்து காமர்ஸ் டிகிரியோ இல்லைனா 4 இயர் இன்ஜினியரிங் டிகிரியோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 3 இயர் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதில் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் அப்ரெண்டிஸ் கேடரில் வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18 வயசு வந்து தாண்டி இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இங்கே வந்து ஹெல்ப்லைன் காண்டாக்ட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் க்ரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நீங்கள் டிகிரி டிப்ளமோவில் எடுத்த மார்க்கை வச்சு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், மெரிட் லிஸ்ட் மூலமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் கிடையாது. மார்க் வச்சு மெரிட் மூலமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும், மெடிக்கல் இருக்குன்றதை வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டுக்கு வந்து 12,300 அதே மாதிரி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து 10,900. அதாச்சும் டெக்னீஷியன்ஸ் மீன் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ், ஓகேங்களா. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்றவங்க வந்து கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல வராங்க. கிராஜுவேட்ஸுக்கு வந்து 12,300, டெக்னீஷியன்ஸ் டிப்ளமோ கேடருக்கு வந்து 10,900 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். 19 பேஜஸ்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.